My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.2 la question number 10 பார்க்க போறோம். A train is moving on a circular track 1500 meter radius at the rate of 66 km per hour. What angle will it turn in 20 seconds? இங்க பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா arc length s equal to theta by 360 into 2 pi r. Okay? So இந்த ஃபார்முலா நான் சைடு மாற்றி எழுதுகிறேன் தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே வாங்க. இந்த ட்ரெயின் 1 ஹவருக்கு 66 கிலோமீட்டர் மூவ் ஆகுது. ஓகே, 66 கிலோமீட்டர்ன்றதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். 66 பக்கம் 3 ஜீரோ போட்டோம்னா அது மீட்டராக மாறிடும். அதாவது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்படின்னா 66 கிலோமீட்டர்ன்றது 66,000 மீட்டர். ஓகே, அடுத்து 1 ஹவர் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 60 செகண்ட்ஸ். இதையும் நான் செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 ஹவர் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸு. அப்போ இது வந்து 20 செகண்ட்ஸ், அதாவது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 20 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ 20 செகண்டில் அது எவ்வளோ தூரம் போயிருக்கும், அதுதான் இங்கே ஆர்க் லென்த்து. ஸோ ஆர்க் லென்த் எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66,000 மீட்டர். எவ்வளோ நேரத்துக்கு? 1 ஹவருக்கு. 1 ஹவர்ன்றது எத்தனை செகண்ட்ஸு? 3600 செகண்ட்ஸு. அப்படின்னா 20 செகண்டுக்கு எவ்வளோ மூவ் ஆயிருக்கும்? ஓகே, நான் இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிடுறேன். அடுத்து இதையும் நான் 3 டேபிளில் கட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. 1 3s 3 2 3s are 6, then 2 3s are 6, 2 3s are 6, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ s equal to 220 into 20 by 12. இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதே பாருங்கள், 6 2s are 12, 10 2s are 20, then 3 2s are 6. இது பார்த்தீங்கன்னா 1 2 is to 1 2 is to ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறச்சு நமக்கு 110 பக்கம் இன்னொரு ஜீரோ வந்துடும். ஸோ இந்த ஆர்க் லென்த் வந்து 110/3 இவ்வளோ மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, தீட்டா பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 1500 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சம்மில் கொடுத்துருக்காங்க 1500 மீட்டர். ஓகே, நவ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் நமக்கு என்ன கிடைச்சிது? எஸ் ஆர்க் லென்த் என்ன கிடைச்சிது? 20 செகண்டில் அந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும்? 1100/3 மீட்டர் மூவ் ஆயிருக்கும். ஓகே, இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கட் பண்ணிக்கிறேன். அடுத்து 111 is 11, 2 11s are 22. இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். தீட்டா இங்கே வச்சுட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1/3 மட்டும்தான் இருக்குது. 11ஐயும் அடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இன்ட்டு இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும் இல்லையா? ஒரு 2, இங்கே இன்னொரு 2, இங்கே ஒரு 15. அப்போ கீழே போடணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 15 மேலே இருந்ததெல்லாம் கீழே வந்தாச்சு. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும். அதாவது 360 மேலே போயிடும், 7 மேலே போயிடும். ஓகே, நவ் 3 டேபிள் அதை கட் பண்ணிடலாம். 3 3 2 3s are 6, தென் தேர் ஆஃப்டர் ஒரு ஜீரோ இருக்குது இல்லையா? ஸோ இதையும் 1 2 is to 60 2s are 120. மறுபடியும் 2 டேபிளில் 30 2s are 60. தென் தீட்டா ஈக்குவல் டு 30 இன்ட்டு 7/15. மறுபடியும் 115 is 15, 2 15s are 30. தென் ஃபைனலி 2 இன்ட்டு 7, தீட்டா ஈக்குவல் டு 14 டிகிரி. அப்போது இந்த சென்டர் ஆங்கிள் நமக்கு என்ன கிடைக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 14 degree. Okay, that's all. Thank you.